ஏன் இப்போ உங்க அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்துற? ஐயோ அவங்கள விடுங்க சாமி. எப்பவும் ஏதோ ஒன்று புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாது. நாட்டில் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல பெத்தவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்க. அதுக்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும். காந்திஜி வன்முறையில் இறங்கினாரா, அடிதடி பண்ணாரா? ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாம அவராலையும் நாட்டுப்பற்று காட்ட முடிஞ்சதில்ல. அதனாலதான் ஒரு சாதாரண ஆத்மா இன்னைக்கு மகாத்மாவை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உன்னுடைய சமுதாய அக்கறைய இந்த வழியில காட்டு. வாழும்போது நம்ம செய்யற தப்புக்காக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா வருத்தப்படக்கூடாது. நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும். ஆனா நம்ம நினைக்கிறது கூட அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். சாமி, நமக்கு நினைப்பு ஒண்ணுதா, பேச்சு ஒண்ணுதா. இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, இப்ப நான் பேசலாமா? கம்சன் அடிச்சாரே கண்ணன், அவர் என்ன போலீஸ்காரரா? அசுரர்களை கொன்னு குவிச்சாரே நம்ம முருகர், அவர் என்ன ராணுவ வீரரா? சொல்லுங்க சாமி. இல்ல. அப்ப அவங்க செஞ்சதில்ல ரவுடித்தனமா? அது சூரசம்ஹாரம். அப்ப நான் செஞ்சதும் அதேதான். அதுக்காக நான் சாமியும் இல்லை சாமியாரும் இல்லை. சாமி, நீங்க ஒரு ஞானி, ஆன்மீகவாதி. உங்க லட்சியமே நிம்மதியா இருக்கிறதா. ஆனா நான் ஒரு சராசரி மனுஷன். எனக்கு வாழ்றதா லட்சியம். இந்த கலிகாலத்துல வாழ்றதே ஒரு போராட்டம். நான் போராடித்தான் ஆகணும்.